இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் மற்றும் அன்பான மாணவ மாணவியருக்கும் என்னுடைய வணக்கம். படிப்பு என்பது தந்தை, செய்யும் தொழில் அல்லது வேலை என்பது ஒரு தாய். இது ஒரு தமிழ் ப்ராவர்ப். ஒரு குடும்பம் சிறப்பாக வாழ அம்மா அப்பாவோட ஒற்றுமை எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க, நம்ம நல்லா இருக்க, நம்முடைய படிப்பும் அதை சார்ந்த வேலைகளும் நமக்கு ரொம்ப முக்கியம். நான் படிக்கலைன்னா இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியாதா அப்படின்னு கேட்கலாம். அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அது ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக். அந்த கேள்விக்குள்ளே நான் வரல. நான் படிக்கணும், நான் டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபீல்டில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு மனசில் நினச்சிக்கிட்டு படிக்கிறவங்களுக்கு இந்த பதிவு. இந்த உலகத்தில் நிறைய படிப்பும் அதை சார்ந்த வேலைகளும் நிறைய இருக்குது. ஆனால் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது அப்படின்றது தெரியல. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கான பதிவுகள் தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸாம்பிள் இப்போது ஸ்டூடெண்ட் வந்து 10th முடிச்சிருக்காங்க. 10th முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ 10th முடிச்சதுக்கப்புறம் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து +1 +2 அண்டர் கிராஜுவேஷன் அப்படி போகிறது. இன்னொரு பக்கம் நிறைய டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது, இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது. ஸோ அந்த என்னென்ன கோர்ஸ்ன்றது ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிப்ளமோ கோர்சஸ்க்கு வருவோம். டிப்ளமோ கோர்சஸில் ஃபஸ்ட்டு வந்து பாலிடெக்னிக், அக்ரிகல்ச்சர், பேராமெடிக்கல் சயின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் பாலிடெக்னிக், சரிங்களா? இந்த பாலிடெக்னிக் இன்ஜினியரிங்கில் என்ன விதமான கோர்சஸ் இருக்குது? சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங். தென் வாங்க டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர். டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சரில் 2 கோர்சஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், தென் ஹாரிகல்ச்சர். அடுத்தது பேராமெடிக்கல் சயின்சஸ், டிப்ளமோ இன் பேராமெடிக்கல் சயின்சஸ். அதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. டிப்ளமோ இன் நர்சிங், டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, அதாவது டிஎம்எல்டின்னு சொல்கிறாங்க, அண்ட் டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிஃபார்ம்னு சொல்கிறாங்க இல்லையா? அடுத்து என்னென்ன டிப்ளமோ கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைனிங், டிப்ளமோ இன் இன்டீரியர் டிசைனிங், டிப்ளமோ இன் ஃபில்ம் மேக்கிங் அண்ட் டெலிவிஷன் ப்ரொடக்ஷன், அண்ட் டிப்ளமோ இன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், டிப்ளமோ இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது டிபிஏன்னு சொல்கிறாங்க, டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், டிசிஏ, டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இந்த டிப்ளமோ கோர்சஸில் நீங்கள் உங்களோட விருப்பம் என்னவோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் படிக்கலாம். அடுத்தது கிராஜுவேஷன் கோர்சஸ் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து இப்போ +1 +2 முடிச்சிட்டிங்க, ஏதோ ஒரு ஸ்ட்ரீம்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஒன்று வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமாக இருக்கும், இல்லைனா காமர்ஸ் ஸ்ட்ரீமாக இருக்கும், இல்லைனா ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் ஸ்ட்ரீமாக இருக்கும், இல்லைனா வொகேஷனல் கோர்சஸ் எடுத்துக்கலாம். இதில் இப்போ சயின்ஸ் ஸ்ட்ரீமில் என்னென்ன கிராஜுவேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், பிடெக், பிஇ, பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் எம்பிபிஎஸ், பேச்சுலர் ஆஃப் மெடிசன், பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி, தென் பிடிஎஸ், பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி, பிஃபார்ம், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஸ்ட்ரீமில் கிராஜுவேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது சயின்ஸ் ஸ்ட்ரீமை விட்டுட்டால் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் ஸ்ட்ரீம். காமர்ஸ் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா பிகாம், பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், தென் பிபிஏ, பிஎம்எஸ், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், தென் சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, சிஎஸ், கம்பெனி செக்ரட்டரி, சிஎஃப்ஏ, சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், பிஹெச்எம், பேச்சுலர் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், பிபிஏ, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் ஸ்ட்ரீம். சொல்லியா இதில் நான் சொன்ன மாதிரி 4 ஸ்ட்ரீமில் சயின்ஸு, காமர்ஸு, ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் ஸ்ட்ரீம் அண்ட் வொகேஷனல் கோர்சஸ். ஆல்ரெடி 2 சொல்லிட்டு 3வது ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் ஸ்ட்ரீம். இதில் பிஏ, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், பிஎஃப்ஏ, பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், பிஜேஎம்சி, பேச்சுலர் ஆஃப் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், பிஎஸ்டபிள்யூ, பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க், எல்எல்பி, பேச்சுலர் ஆஃப் லாஸ். சரி, இதெல்லாம் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸில் வருது. அடுத்தது லாஸ்ட்டாக வொகேஷனல் கோர்சஸ். வொகேஷனல் கோர்ஸில் கிராஜுவேஷன் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, பேச்சுலர் ஆஃப் வொகேஷன் அண்ட் டிப்ளமோ கோர்சஸ். ஸோ இத்தனை படிப்புகள் இருக்குது. இந்த படிப்புகள்லாம் வந்து அது உங்களுடைய விருப்பம். ஸோ வரப்போகிற ஒவ்வொரு பதிவுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி படிக்கலாம், என்ன படிக்கலாம், அப்புறம் வந்து என்னென்ன கிராஜுவேஷன்ஸ் இருக்குது, அந்த கிராஜுவேஷனுக்கு ஒவ்வொரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், என்ன மார்க்ஸ் எடுத்துருக்கணும், எது எக்ஸ்பென்சிவ் கிராஜுவேஷன், எது வந்து மாடரேட் கிராஜுவேஷன்ஸ், எது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம் படிக்கணும், இயர்ஸ் ஆஃப் ஸ்டடி, அந்த கிராஜுவேஷனில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அப்புறம் வந்து அதுக்கான அட்வான்டேஜ் என்ன, அதுக்கப்புறம் என்ன சேலரி வாங்கலாம், அதுக்கு என்ன மார்க்ஸ் எடுக்கணும். ஸோ இப்படி நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்பேன். தேங்க்யூ.